பாஜக அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பு. முருகப்பெருமானிடம் எங்களுடைய வேண்டுதலை சாட்டை அடியாக சமர்ப்பிக்கின்றோம். தனது உடலில் சாட்டையால் அடித்துக் கொண்ட பின் அண்ணாமலை பேட்டி. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்தும், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை நேரு நகர் பகுதியில் உள்ள தனது இல்லம் முன்பு நின்று 8 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மன்மோகன் சிங் நமது நாட்டிற்கு வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கையை எப்போதும் நினைவு கூறுவோம். நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள இந்த போராட்டம் வருகின்ற நாட்களில் இன்னும் தீவிரப்படுத்தப்படும். தனி மனிதனை சார்ந்ததோ அல்லது தனி மனிதருக்கு ஆட்சியாளர் மீதுள்ள கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது. அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்வியின் தரம் கீழே வந்து கொண்டிருக்கின்றது. போராக இருந்தால் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்க கூடாது என்பது தமிழின் மரபு. பெண்கள் மற்றும் குழந்தைகள், தாயார்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய குற்றச் செயல்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த சாட்டையடி? முருகப்பெருமானிடம் எங்களுடைய வேண்டுதலை சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம். ஆண்டவரிடம் முறையிட போகின்றோம். எல்லா மேடைகளிலும் திமுகவை தோளிற்க காட்டப் போகின்றோம். 3 ஆண்டுகளில் தமிழகத்தை எவ்வளவு பின்னால் கொண்டு போய் உள்ளது என்பதை பற்றி பேச போகின்றோம். இந்த பாலியல் நிகழ்வு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. நன்றாக யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றோம். திமுக ஆட்சியில் இருந்த நகரம் வரை காலணியை நான் அணிய மாட்டேன், அணிய போவதில்லை. இது ஒரு வேள்வியாக தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கின்றேன். மன்மோகன் சிங் இறந்ததால் இன்று நடத்தப்பட இருந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். 91 அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் ஒரு முக்கிய மனிதராக இருந்து நம்ம நாட்டில் ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவர். அதன் பிறகு 10 ஆண்டுகள் நம்முடைய பாரத நாட்டினுடைய பிரதமராக 2004 14 வரை நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றவர். இன்று நம்மோடு இல்லை. அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற நாட்களில் எப்பொழுதுமே அவர் நம்முடைய நாட்டிற்கு வகுத்து கொடுத்த பொருளாதார கொள்கையை எப்பொழுதும் நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுவோம். அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே, நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ, ஒரு தனி மனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது. கண்முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது. பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம், ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகள் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச் செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எதற்காக 6 சாட்டை அடி? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னை